ப்ளஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இதுதான் என்னோட டாமினார் 400. நான் ரீசெண்டாக தான் வண்டி வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 9000 கிலோமீட்டர் ஓடிருந்தது. இப்போ கரெக்டாக 10,000 சம்திங் ஓடிடுச்சு. பட் எனக்கு இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் நான் இப்போ மேஜராக மாற்ற வேண்டியது என்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா டயர்ஸ் தான். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டயர்ஸு. பேட்டர்ன் நல்லா இருந்தாலுமே டயர் வந்து கிராக்காக இருக்குது, ஃப்ரண்ட்டும் சரி ரியரும் சரி. நம்ம இதை வச்சுட்டு ரைட் பண்ணும்போது எனக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போலோ ரைஸு, அதுக்கப்புறம் அப்போலோ ட்ராம்பர் எக்ஸ்ஆர், இந்த 3 பேட்டர்ன் நான் பார்த்து வச்சுருக்கேன். பட் நம்ம வந்து டயருக்கு 10,000 12,000 செலவு பண்ணலாம், தப்பு கிடையாது. எனக்கு ஒரே ஒரு க்யூரியஸ் தான், நான் ஒரே ஒரு R&D மட்டும் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னா நம்ம ட்ராக் டயர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, 95% வந்து த்ரெட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே. எனக்கு அந்த டயர்ஸை யூஸ் பண்ணி பார்க்கணும்னு இப்போ ரொம்ப க்யூரியஸாக நான் வெயிட் பண்ணிருக்கேன். அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் யாராவது ட்ரஸ்டபுளான ஒரு பேஜ் இருக்கும் இல்லையா இன்ஸ்டாவில், அந்த பேஜை வந்து நீங்கள் டேக் பண்ணுங்கள். நான் பே பண்ணி தான் வாங்க போகிறோம், ப்ரொமோஷன் எதுவும் கிடையாது. நீங்கள் டேக் பண்ணி எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள், ப்ரோ இவங்ககிட்ட நான் டயர் எடுங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மெயினாக எது தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ரோட் 5 வேணும், ஒரு 95% த்ரெட்டோட எனக்கு வேணும். டாமினாருக்கு வந்து நான் ட்ரை பண்ணி ஆகணும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஏன்னா வெட் கிரிப் பார்த்திங்க அப்படின்னா MRFல அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் கிடையாது. 2-3 இடத்துல எனக்கே பயமாக இருந்துச்சு. ஸோ மாற்றிடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன். அதனால தான் வந்துட்டு நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா 12,000 செலவு பண்ணி ஒரு டயர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். அந்த ரோட் 5 சீரிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 95 த்ரெட் இருக்க கூட எனக்கு ரோட் 5 தான் வேணும். ரோட் 5 ரோட் 6 ரெண்டில் ஏதோ ஒன்று வேணும். நல்ல இயரில், அதாவது ரொம்ப பழைய இயரும் இருக்கக்கூடாது, டீசெண்டான அமௌண்ட்டில் இருக்கணும். இந்த 10,000 7,000 சொன்னாலும் நான் வாங்க மாட்டேன். நல்லா டீசெண்டான ப்ரைஸில் இருந்துச்சு அப்படின்னா டயரை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி நான் வாங்க ரெடியாக இருக்கேன். யாராவது நல்ல பேஜாக இருந்தால் கீழே டேக் பண்ணிட்டு போங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். அதனால தான் பிடிச்சிருந்தா நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன், இல்லைனா நல்லாலும் ஓப்பனாக சொல்லிடுவேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பேஜ் ஏதாவது ட்ரஸ்டபுள் பேஜாக இருந்தால் அப்படின்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராவது வாங்கியிருந்தாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ வந்து டேக் பண்ணிட்டு போங்க. அந்த பேஜை நான் செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணிட்டு ஃபியூச்சரில் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நான் டயர் மாற்றி ஆகணும். பாய், see you on next video.